12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 6ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு அணு உலை குளிரூட்டும் தூணின் குறுக்குவெட்டு அதிபரவளைய வடிவில் உள்ளது. மேலும் அதன் சமன்பாடு x²/30² y²/44² தூண் 150 மீட்டர் உயரமுடையது. மேலும் அதிபரவளையத்தின் மையத்திலிருந்து தூணின் மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது. தூணின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிபரவளையத்தின் சமன்பாடானது x²/30² y²/44² 1. இந்த தூணின் மையப்பகுதியிலிருந்து கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய உயரமானது மேற்புறம் இருக்கக்கூடிய உயரமானது கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய தூரத்தில் பாதியாக உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. மையப்பகுதியிலிருந்து தூணின் கீழ்ப்பகுதியின் அமைந்திருக்கக்கூடிய தூரத்தை ஒய்ன்னு எடுக்கிறோம். அப்போ மேற்புற பகுதியின் தூரமானது y/2. மொத்த உயரம் 180 என்பதால் இரண்டின் கூடுதலையும் சேர்த்துட்டோம்னா 150க்கு சமம். y+y/2 இரண்டின் கூடுதல் 150ற்கு சமம். இதை சுருக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2 × y 2y + y / 2 = 150. 2y + y எனும் பொழுது மதிப்பு 3y/2. 2 வலதுபுறம் போகிறப்ப 150 × 2 எனும் பொழுது மதிப்பு 300. y = 300 பெருக்கல் இருக்கக்கூடிய 3ஆனது வலதுபுறம் வரப்போ வகுத்தில் வந்து 1 3 3 1 3 3 2 0 சேர்த்திக்கிறோம். அப்போ y-இன் மதிப்பானது 100 ஆகும். y-இன் மதிப்பானது 100. y மதிப்பு 100 எனும் பொழுது y/2 மேற்புற பகுதியின் தொலைவு எனும் பொழுது 100/2 எனும் பொழுது மதிப்பானது 50 ஆகும். y/2 மதிப்பு 50. அப்போ இந்த இடத்துல மையப்பகுதியில் இருந்து மேற்பகுதிக்கு இடையேயான அந்த ஆர தொலைவானது x1ன்னு எடுக்கிறோம். அப்போ x1 y/2 மதிப்பு 50ன்னு கணக்கிட்டதுனால இந்த புள்ளியானது x1, 50ன்னு கொடுக்கலாம். அதே போல் கீழ்ப்புற பகுதியின் தொலைவானது x2ன்னு எடுக்கிறோம். x2, y மதிப்பு 4ஆம் கால் பகுதிங்கிறதுனால எதிர்குறியில் வரும். அப்போ y-இன் மதிப்பு 100ங்கிறதுனால -100ன்னு எதிர்குறியில் இந்த புள்ளியை எடுத்துக்கிறோம். இந்த இரண்டு புள்ளிகளுமே அதிபரவளையத்தின் மீது அமைந்துள்ளதால் அதிபரவளையத்தின் சமன்பாட்டில் இரு புள்ளிகளையும் பிரதியிட்டு x1, x2வின் மதிப்புகள் என்னன்னு கணக்கிடலாம். முதல் புள்ளி x1, 50 என்ற புள்ளி அதிபரவளையத்தின் மீது உள்ளதால் புள்ளிகளை பிரதியிடுறோம். சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக x1² டினாமினேட்டர் மதிப்பு 30² இருக்கு மைனஸ் ஒய்க்கு பதிலாக 50 டினாமினேட்டர் மதிப்பு 44² = 1. x1² 3 × 3 9 2 0 சேர்த்திக்கிறோம். 5 × 5 25 2500 44 வர்க்கப்படுத்தும் பொழுது 1936 = 1. x1² மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும். மைனஸ் வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல ப்ளஸ்ன்னு ஆகிடும். 2500 1936. x1² இதை சுருக்கலாம். 1 × 1936 1936 + 2500 டினாமினேட்டர் மதிப்பானது 1936. x1² நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டும் பொழுது 2500 + 1936 எனும் பொழுது மதிப்பு 4436 1936. இடதுபுறம் டினாமினேட்டரில் வகுத்தலில் இருக்கிறது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். பெருக்கல் மதிப்பானது 900. x1² இந்த மதிப்புங்கிறப்ப x1க்கு மதிப்பு கணக்கிடலாம். x1 என்பது ஒவ்வொரு மதிப்புகளுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். x1 எனும் பொழுது ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுக்கிறோம். 4436 1936 பெருக்கல் 900. இதை சுருக்கும் பொழுது x1 என்பது 4436 வர்க்கமூல மதிப்பானது 66.6ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் 1936 வர்க்கமூலம் 44 பெருக்கல் 900 வர்க்கமூலமானது 30. இனி இந்த மதிப்புகளை பெருக்கிக்கலாம். அப்படி பெருக்கி சுருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது x1 = நியூமரேட்டர் மதிப்புகள் 66.6 30ஆல் பெருக்கிறப்ப ஒரு 30 10 3 பெருக்கல் 10ன்னு பிரிக்கும் பொழுது 10ஆல் பெருக்கிட்டோம்னா பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். 666/3/44ன்னு வரும். x1 = 6 3 18 மீதி 1 6 3 18 + 1 19 மீது 1
6 3 18 + 1 19 டிவைட் பை 444. இதை கேன்சல் பண்ணுறோம். அப்படி கேன்சல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய x1 மதிப்பானது 45.41. வர்க்கமூலம் எடுக்கவோ இதை வகுக்கவோ கிடைக்கக்கூடிய விடையானது மிக பெரியதாக வரும். அதனால சுருக்கமாக x1 மதிப்பு வகுக்கும் பொழுது 45.41 எழுதிடுறோம். கேட்டிருக்கிறது x1 கிடையாது. x1 என்பது ஆரமாக தான் நமக்கு அமையும், விட்டம் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ மேற்பகுதியின் விட்டம் எனும் பொழுது 2ஆல் இதை பெருக்கிக்கலாம். மேற்பகுதியின் விட்டம் எதற்கு சமம்? 2x1. 2 பெருக்கல் 45.41. 2ஆல் பெருக்கும் பொழுது 1 2 2 4 2 8 2 5 10க்கு 0 மீதம் 1 2 8 90. 90.82 மீட்டர் ஆகும். அடுத்த புள்ளியை சமன்பாட்டில் பிரதியிடலாம். 2ஆம் புள்ளி x2, -100 என்ற புள்ளி அதிபரவளையத்தின் மீது அமைவதால் என்ற புள்ளியானது அதிபரவளையத்தின் மீது உள்ளதால் முதல் உறுப்பு எக்ஸுக்கு பதிலாக x2 பிரதியிடுற x2² டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பு 30² மைனஸ் ஒய்க்கு பதிலாக -100 பிரதியிடுறோம். -100² டிவைடட் பை 44² ஈக்குவல் டு 1. x2² டிவைடட் பை 3 பெருக்கல் 3 9 2 0. -100 மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும். 100 பெருக்கல் 100 10,000 பை 44 வர்க்கப்படுத்தும் பொழுது 1936 ஈக்குவல் டு 1. x2² டிவைடட் பை 900 ஈக்குவல் டு மைனஸ் வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும். 10,000 டிவைடட் பை 1936. x2² டிவைடட் பை 900 1 பெருக்கல் 1936 1936 ப்ளஸ் 10,000 பை டினாமினேட்டர் மதிப்புகளானது 1936. x2² ஈக்குவல் டு நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டும் பொழுது 11,936 பை 1936. பெருக்கல்ல வகுத்தல்ல இருக்கக்கூடிய 900 வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். பெருக்கல் 900. எனவே x2² ஈக்குவல் டு இந்த மதிப்பு. x2 வேணுங்கிறப்ப இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். அப்படி வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது மதிப்பானது 11,936 பை 1936 பெருக்கல் 900. முதல் மதிப்பு 11,936க்கு வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது 109.25. 900 வர்க்கமூலம் 30 பை டினாமினேட்டர் மதிப்புக்கு உண்டான வர்க்கமூலமானது 44. x2 மதிப்பு கணக்கிட்டுட்டோம். இப்போ இந்த நியூமரேட்டர் மதிப்பை 109.25 30ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது 3277.5 பை டினாமினேட்டர் மதிப்பு 44. 44ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய x2 மதிப்பானது 74.79. தேவையானது விட்டம். விட்டம் எனும் பொழுது x2 2ஆல் பெருக்கிக்கலாம். therefore கீழ்ப்பகுதியின் விட்டம் 2x2 ஈக்குவல் டு 2 பெருக்கல் x2 மதிப்பு 74.49. 2 மதிப்புகளையும் பெருக்கிறோம். 2 18 மீதம் 1 2 8 + 1 9 ப்ளஸ் 2 8 7 2 14 148.98 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.